மாற்றுத்திறனாளிகள் சந்திக்கும் பல்வேறு பிரச்சனைகளையும் நாடாளுமன்றத்தில் எதிரொலிக்கும் வண்ணம் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சச்சிதானந்தம் அவர்களோடு நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியினுடைய பாகம் 2 வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சார் வணக்கம். என் பேர் முத்துப்பாண்டி. நான் கொடை ரோடு ராஜதானிப்பட்டியிலேருந்து வர்றோம். நான் நடக்க முடியாது, கீழே தவழ்ந்து தான் போக முடியும். அதுவுமே வீட்டுக்குள்ளே மட்டும்தான் பண்ணிக்கிற முடியும். மழையோ என்ன இதாக இருந்தாலும் வெளியில் வந்தால் ட்ரெஸ்ஸெல்லாம் அழுக்காயிரும். அன்றாடம் எங்கள் அம்மா துவைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அப்போதைக்கு எனக்கு இந்த இதை நான் ஓட்ட தகுந்த மாதிரி ஒரு மோட்டார் வண்டி கொடுத்தா நான் என்னோடய சொந்த வேலைகளை ஓரளவுக்கு நான் செஞ்சுக்கிற முடியும். எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்தே தூக்கிக்கிட்டு எங்கே போனால் தூக்கிட்டு தான் போவாங்க. இப்போ அவங்களுக்கு வயசாகிட்டதுனால அவங்களாலே தூக்க முடியல. அப்போ இப்போ அவங்களுக்கு பின்னாடி அந்த வண்டி இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஒரு பாத்ரூம் போவோ, ஒரு மழை பெஞ்சிருந்தால் அதை தாண்டி கொஞ்சம் வெளியில் போகிறதுக்கோ நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு ஆசைப்பட்ட ஏதோ ஒரு கடைக்கு போகணுன்னாலும் மெதுவாக போயிட்டு வந்துக்கலாம். அது ஒன்று. அப்புறம் இப்போ மாதம் உதவித்தொகை 2000 ரூபா வருது. 2000 ரூபா பத்த மாட்டேங்குது. அம்மா முன்னாடி இந்த மாடு ஆட்டுக்குட்டி மேய்ச்சாங்க. இப்போ அவங்களுக்கு கீழே மழை பெஞ்சு கீழே வழுக்கி விட்டு விழுந்து முழங்காலில் ஜவ்வு விளையிச்சு. இப்போ அதுவும் அவங்க பண்ண முடியல. இந்த 2000 ரூபா வச்சு இப்படி ஏதோ ஒரு நியூஸ் அதுன்னு பார்க்கணுன்னா செல்லுக்கு காசு போடணும். அதுக்கு எப்படியும் 500 ரூபா வந்துடுது. அப்புறம் வீட்டுக்கு இந்த மாதிரி இதுலேயே 2000 ரூபா பத்த மாட்டேங்குது. எக்ஸ்ட்ரா நமக்கு கொஞ்சம் கூட போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். உதவித்தொகை எக்ஸ்ட்ரா கூட்டி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். டவுன் பஞ்சாயத்து தான் சார் அங்கே. ஆமாம் சார், 100 நாளே வேலையே இல்லை அங்கே. அது மாதிரி கொண்டு வரணும். எங்களை மாதிரி உயரம் தடைப்பட்டவங்க, இந்த தரையில் தவக்கிறவங்களுக்கு இந்த வண்டி மோட்டார் வண்டி எங்களுக்கு தகுந்தாப்பில் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். சார் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம் சார் கவர்மெண்ட். என் மகனுக்கு 49 வயசு ஆகுதுங்க. எனக்கு 73 வயசு ஆகுதுங்க. எனக்கு என் பையன் பேர் ருத்ரகுமரன், என் பேர் சந்திரன். இந்த 26 வருஷ காலங்க நான் படுற வேதனைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. இன்னைக்கு காலையில் கூட வரும்போது சாப்பிட மாட்டேங்கிட்டான். ரொம்ப மனவேதனை தான் இங்கே எப்படி வந்தேன் நான். நேரத்துக்கு சாப்பிட மாட்டேங்கிறான், அடம் பிடிக்கிறான். சாயங்காலம் ஆச்சுன்னா வெளியே கூப்பிட்டு போங்கிறான். 100 ரூபா 150 ரூபா டெய்லி அவன் கேட்குறத வாங்கி கொடுத்துட்ருக்கேன் இன்றைக்கி வரைக்குமே. ஒரு நிரந்தரமான உதவியே இல்லைங்க. 1500 ரூபா பணம் தர்றாங்க. இந்த 1500 ரூபா வச்சு எதுவுமே செய்ய முடியாதுங்க. மாத்திரை மருந்துக்கே எனக்கு 4000 ரூபா ஆகுங்க. டாக்டர் ஃபீஸ் ஒரு டாக்டர் 300 ரூபா வாங்குறாரு, ஒரு டாக்டர் 500 ரூபா வாங்குறாருங்க. இந்த மாதிரி 1500 ரூபா வச்சு ரொம்ப சிரமமாக இருக்குங்க. அதனால் ஏதோ தொகையை அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணுன்னு கேட்டுக்கிறேங்க. நான் வெளி மாநிலங்களெல்லாம் அதிகமாக தர்றாங்க. இந்த மாநிலத்தில் கொடுக்குறதுக்கு நீங்களும் முயற்சி பண்ணி தரணும். சரிங்க. ஆமாங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. சரிங்க சார். ரொம்ப சிரமங்க ஐயா. 26 வருஷ காலம் நான் படுற வேதனைக்கு கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. இப்படித்தான் சொல்லவே முடியாது. தூங்காமல் சாப்பிடாமல் அப்படிதான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. நான் ஹார்ட் பேஷண்ட்டுங்க. நான் இல்லாமல் வேறு உங்களுக்கு குடும்பத்தில் வேறு யார் உதவி இருக்கிறது? பையன் இல்லாமல் அவன் சின்ன பையன் ஒரு சரி 2 பேரும் 2 மகனுங்க. சின்ன பையன் தனியாக குடியிருக்காங்க. அவன் கூட தான் இருந்துட்டு இருக்காங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் தான் அந்த பெரிய பையனை கேர் பண்ணிக்கிறீங்க? ஆமாங்க. நானே என் சம்சாரம் பெரிய பையன் 3 பேர் இருக்காங்க. சரி, ரொம்ப நன்றி. என் மக அந்த பொண்ணு குளோரி தாமஸ் மேரி. அது பேர் என்னம்மா? குளோரி தாமஸ் மேரி. அதுக்கு இப்போ 40 வயசு நடக்குது. அதுக்கு மூளை முடக்குவாதம். அது 75% போட்டிருக்காங்க. அது நடக்க முடியாது, ஊந்துக்கிட்டே தான் போவோம். ரெஸ்ட் ரூமு குளிக்க போகணும்னா. அதனால தான் அந்த முழங்கால் காய்ச்சி போயிருக்குது. சக்கரை நாற்காலி கொடுத்துருக்குறாங்க. அது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கனால தூக்கி உட்கார வச்சு சர்ச்சுக்கெல்லாம் விட்டு தள்ளிட்டு போய் உட்கார வச்சுக்கிறோம். ஆனால் ஊருக்கு எங்கிட்ட போனால் அழுகுது, நம்மளை விட்டுட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு. ஆட்டோ பிடிச்சி தான் நாங்கள் எங்கேயும் போவோம்னு அப்படி கூட்டிகிட்டு போனால் அதுக்கு இந்த மடக்கி வச்சுக்கிறது மாதிரி ஒரு இது கொடுத்தாங்கன்னா
எங்கேயும் போனால் வந்தால் தூக்கி உட்கார வச்சு தள்ளிட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்குன்னு கேட்டுக்கிறேன். நான் 2000 அதுக்கு உதவித்தொகை வந்துக்கிட்டு இருக்கு சார். இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் வந்து இது வெளியில் போகும்போது அழுகுது. அதனால் அந்த சக்கரை நாற்காலியே எங்கேயும் தூக்கி வச்சுட்டு போக முடியாது. மடக்கி வச்சுக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் எங்கேயும் போகும்போது தூக்கி வச்சுட்டு போகிற இடத்துல அந்த பிள்ளையை தூக்கி உட்கார வச்சு தள்ளிட்டு போகிறதுக்கு ஆகும். தள்ளிட்டு போகிற மாதிரி கூட இருந்தால் கூட உதவி செஞ்சாங்கன்னா பரவாயில்ல. வேறு ஒன்றும் நல்லா உங்களுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க அந்த குளம்? நாங்கள் தான் சார் நாங்கள் இருக்கிற வரைக்கும் பார்த்துக்குறோம். எங்களுக்கு அப்புறம் என்ன சேர்ந்து ஒரு தடவை கவலையாக இருக்குது. வேறு யாரும் உங்கள் குடும்பத்தில் பசங்க இல்லை? பசங்களை 3 பொண்ணு தான் எனக்கு. அந்த பொண்ணு பெரிய பொண்ணு. பேரூட்டிலேருந்து வரேன். பஸ்ஸில் அதிகமாக ஏற முடியாது, இறங்க முடியாது. ஒரு ஆள் இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது. வெளியில் எங்கேயுமே ரொம்ப தூரம் நடக்க முடியாது. குளத்து வேலைக்கே போனால் நான் போகிறக்குள்ள போட்டா பிடிச்சிடுவாங்க. அதே மாதிரி அங்கே இங்கே போன்னு சொல்லி அலைய விடுவாங்க குளத்து வேலையிலே. ரேஷன் கடை போச்சுன்னா ரேஷன் கடையில் ஏற முடியாது. கல்யாணம் நாடமல்ல ஏற முடியாது. வேகமாக போக மாட்டேன், பொறுமையாகவே நடந்து போவேன். குடும்பத்தில் வேறு யார் இருக்காங்க? வேறு அண்ணன் அக்கா இவங்களும் இருக்காங்க. அவங்களாம் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. நான் ஒரு ஆள் தான். 2000 இருந்தால் அதுவும் பத்தாது. வேலை முறையாக கிடைக்கிறது இல்லை. ஆமாம். பேருங்க? சேந்தன். சேந்தன். பழனிலேருந்து வரேன் சார். ஈமோப்ளியா குறைபாட்டினால பாதிக்கப்பட்டிருக்கேன் சார். சின்ன கீரல் பட்டாலும் ரத்தம் நிற்காது சார். 2 நாளைக்கு ஒருக்கா மூட்டுக்கு வீங்கி ரொம்ப எலும்பு உடஞ்சா எப்படி வலி வருமோ அது மாதிரி வரும் சார். இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் சார் அந்த வீக்கம் குறைஞ்சி அந்த வலி கம்மியாகும். கோயம்புத்தூர் தான் சார் போயிட்டு இருக்கணும். சரியாக படிக்கவும் முடியல சார். எந்த வேலைக்கும் போக முடியல. வீட்டுக்குள்ளேயே தான் சார் இருக்கேன். இந்த கை இப்போ என்னால் ரொம்பவே தூக்க முடியல. ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு சார். வீங்கி இது மாதிரி தான் சார் ஒவ்வொரு மூட்டாக வீங்கி ரொம்ப பாதிக்கப்படுது. தேய்மானம் ஆயிடுச்சு சார் கை காலெலாம். எந்த வேலைக்கும் போக முடியல சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் வீட்டில் வேறு யார் இருக்காங்க? சார் அண்ணனுக்கும் இருக்குது சார். யார் பார்த்துக்குது? உங்கள் அப்பா அம்மா? சார் அப்பா தான் சார் பார்த்துக்கிறாரு. அப்பாவுக்கு இப்போ பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரோக்கு இப்போ இடையில அவருக்கு வந்துடுச்சு. ரொம்ப அவர் தான் சார் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வீட்டில் தான் சார் இருக்கேன்க்கா. இதனால் படிக்கவும் இல்லை சார். படிக்கிறதுல உங்களுக்கு என்ன சிரமம் இருக்குது? சார் இப்போ 2 நாளைக்கு ஒருக்கா வீங்குது. நாங்கள் போய் இன்ஜெக்ஷன் போட்டால் தான் சார் அது வலி கம்மியாகுது. வயசு என்ன ஆகுது உங்களுக்கு? சார் வயசு 20 தான் சார். எவ்வளோ? 20. ஆமாம் சார். இப்போ எதிர்பார்க்குறீங்க சார் ஏதாச்சும் ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் வாங்கி கொடுத்தா, இல்லைன்னா ஒரு சொந்தமாக ஒரு கடை கட்டி கொடுத்தா கூட காலத்தை ஓட்டிக்கலாம் சார். லோன் எதாவது சார் அதெல்லாம் வாங்குறது இல்லை சார். என்ன தொழில் செய்ய போகிறீங்க? லோன் தருவாங்கல்ல கவர்மெண்ட்லேருந்து. சார் லோன் கொடுத்தாலும் கட்டுற மாதிரி சூழ்நிலை நம்மளால் வராது. இல்லை மருத்துவத்துக்கு ஏதாவது அரசாங்கம் உதவி செய்யணும் எதிர்பார்க்குறீங்களா? என்ன மாதிரியான உதவி எதிர்பார்க்குறீங்க? சார் இன்ஜெக்ஷன் பழனிக்கு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கு சார். இப்போ தான் சார் திண்டுக்கலுக்கு 1 வருஷமாக வந்திருக்கு. இல்லைன்னா கோயம்புத்தூர் தான் சார் போகணும். 4 மணி நேரம் போய் ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு நாளே போயிடுது சார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே 2 நாள் 1 நாள் இப்படி வீங்கிட்டே தான் சார் கை கால். மருந்து இங்கே பழனி ஹாஸ்பிட்டலில் இல்லை சார். இப்போ தான் சார் 1 வருஷமாக தான் சார் இப்போ திண்டுக்கலுக்கு வந்திருக்கு. இப்போ தான்க்கா ஒரு 2010 இருந்து தான்க்கா இப்போ கவர்மெண்ட் கொடுக்குது. அதுக்கு முன்னாடி இன்ஜெக்ஷன் இல்லைக்கா. காசில் எல்லோரும் கொஞ்சம் வசதியானவங்க அந்த சொசைட்டி வச்சுருக்காங்க. அவங்க தான் எங்களுக்கு போட்டுட்டு இருந்தாங்க. கை கால் வீங்கிடுது. 2 நாளைக்கு ஒருக்காவே வீங்கிடுது. வந்துக்கிட்டு தான்க்கா இருக்கும். திண்டுக்கல் வந்து போட்டு போய்? ஆமாம் சார். 2 நாளைக்கு ஒருக்கா வந்து போட்டுட்டு தான் சார் போயிட்டு. ஆமாம் சார். உங்களுக்கு பஸ் பாஸ்லாம் இருக்கா? இருக்குது சார். பென்ஷன் எவ்வளோ வருது சார்? 1500 ரூபா தான் சார் வருது. அந்த மாத்திரை மருந்து ஃப்ரீ தானே சார்? மருந்து ஃப்ரீ தான் சார். ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றதுனால கொஞ்சம் இதை மாற்றி விட்டோம்னா கொஞ்சம். எத்தனை பேர் இருக்காங்க பழனி? சார் பழனியில் ஒரு 10 பேருக்கு மேலே இருக்காங்க சார். கோயம்புத்தூரில் ஃபுல்லாக 400 பேர் வருவாங்க சார். மோகன் புஷ் அவனுக்கு ஹீமோப்ளியா இருக்குது சார். அவனுக்கு அதே ஹீமோப்ளியா இருக்குது சார். அவனுக்கு கோயம்புத்தூர் மருந்து ஓட்டிட்டு இருந்தான். இப்போ திண்டுக்கல்லில் வந்து மருந்து ஓட்டிட்டு இப்போ கையில் காலில் வரும், கையில் வரும், எங்கே வேணாலும் வருது. ரத்த கசிவு எங்கே வேணாலும் வருது. ஒரு சில பேருக்கு மூளையில் கசிவெலாம் வந்து இறந்து போயிருப்பாங்க சார். திண்டுக்கல் ஜிஹெச்சில் டெஸ்ட்டுங்கெலாம் கம்மியாக இருக்குது சார். அது டெஸ்ட்டுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணணும். டெஸ்ட்டுக்கு வசதி இங்கே இல்லை. வசதி இல்லைங்க சார். ஆமாம் சார். ஏங்க சார் டெஸ்ட்டுக்கு வேலூர் தான் போகணும் சார். மெயின் டெஸ்ட்டு வேலூர் தான் போகணும். ஆமாங்க சார். நம்ம திண்டுக்கல்லில் இருந்தால் கொஞ்சம் சௌகரியமாக இருக்குது சார். அது மாதிரி மருந்தும் கொஞ்சம் தடையில்லாமல் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு. படிப்புக்கு கொஞ்சம் கையில் வீக்க வருது, காலில் வீக்க வருங்க. நம்ம லேடிஸ்க்கு அந்த உள்ள கேரியராக இருக்காங்க, நிறையா பேர் இருக்காங்க சார். லேடிஸ் ரொம்ப அவங்களும் அவசரம் பண்ணுறாங்க. இப்போ படிக்கிறாரா அவர்? ஆமாங்க, 11th போகிறாப்பிங்க சார். 11th. ஆமாங்க சார். இப்போ 11th போகிறாப்படியே சிரமம். ஸ்கூலுக்கு போகிற சிரமம், கால் வீங்கி கை வீங்கி சார், நிறையா சிரமம் போகிறாங்க சார். அது மாதிரி 108 ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுங்க. நம்மள மாதிரி சிரமப்படுற குழந்தைங்க 108 இந்த மாதிரி கூட ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க சார்.
108 ஏற்பாடு பண்ணி என்ன பண்ணுறது? திண்டுக்கல் அங்கே பழனிலேருந்து திண்டுக்கல் ஜிஹெச்ஆராக இருக்குது. ஒன்றும் மெடிசனை அங்கே கொண்டு வர சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா அங்கேருந்து 108 கூட்டு வந்துட்டு திரும்ப கூட்டிகிட்டு போகிற மாதிரியான ஒரு ஏற்பாடு, பஸ்ஸில் ஏற்றி இறக்கிறதா பல்வேறு பிரச்சனை. ஆமாம் சார். மெடிக்கல் காலேஜில் எது மாதிரி வசதி வேணும்? அங்கே நம்ம இதாகிடுச்சுல, மாவட்ட தலைமை மருத்துவமனை ஆகிட்டனால அங்கே கொஞ்சம் மருந்து இங்கே திண்டுக்கல்லையும் திண்டுக்கல் மெயினாக இருக்குங்க சார். அங்கே கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் சிரமம்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கு. மருந்துனா கூட ஒரு மருந்தா, அது எது மாதிரி மருந்து? இப்போ நீங்கள் கூட இப்போ நைட்லாம் பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி ஊனத்துக்கு வந்து வெளிநாட்டில் இது மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, ஆமாங்க சார். இந்த மாதிரி ஃபாலோ அப் இருக்குது, அதை நீங்கள் இங்கே பண்ணலாம், இந்த ஹாஸ்பிட்டலில் பண்ண வரலாம்னு நீங்கள் எதாவது நினைக்கிறீங்களான்னு கேட்குறீங்க. நீங்கள் மருந்து ஒவ்வொரு இதுக்கு பேட்டருக்கு தனியாக இருக்குங்க சார். 8 இருக்குது, 9 இருக்குது, இந்த மாதிரி ஒரு இது இருக்குங்க சார், தனித்தனியாக இருக்குங்க. பார்க்க தான் சரி. ஆமாங்க சார். நீங்கள் அனுபவிக்கிறீங்க. ஆமாங்க சார். அனுபவத்தில் நீங்கள் உங்களுக்கு ஒரு இது கிடைச்சிருக்கும், அறிவுரை கிடைச்சிருக்கும், இது மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதான் அதுக்கு வந்து ஐஸ் ஊத்தனம் தான் மெயினாக கொடுக்குங்க சார். ஐஸ் ஊத்தம் பிசியோ வந்து மெயினாக வந்து சார். ஃபிசியோதெரப்பி. ஆமாங்க சார். அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்குங்க சார். என்ன நண்பர்களே, காணொலி எப்படி இருந்துச்சு? சிறப்பாக இருந்துச்சா? இன்னும் பல பிரிவுகளிலே இந்த காணொலி வர இருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொலி விடுகிறேன். நான் உங்கள் நண்பன் பகத்சிங். நன்றி, வணக்கம்.